உராய்வு விசை சார்ந்த ஒரு செயல்பாடு. ரெண்டு பெயிண்ட் டப்பா எடுத்துக்கணும். ஒரு பெயிண்ட் டப்பாவுக்கு மேலே வச்சு நான் சுற்றுவதற்கு முயற்சி செய்கிறேன். ஆனால் என்னால் எளிதாக சுற்ற முடியும். இது காரணம் இரண்டு டப்பாவுக்கு இடையே உள்ள உராய்வு விசை. உராய்வு விசை அதிகமாக இருக்கிறதுனால என்னால் அதை சுழற்ற முடியாது. இப்போ அடுத்ததா அந்த டப்பாவுக்கு இடையே கோலி உருண்டைகளை எடுக்கிறேன். கோலி உருண்டைகள் அடிக்காச்சு. இப்போ அந்த டப்பா மேலே வச்சு சுடுறதுக்கு பார்க்குறேன். இப்போ என்னால் எளிமையாக இதற்கு காரணம் இரண்டு டப்பாக்களுக்கு இடையே உள்ள உராய்வு விசை குறைஞ்சிருக்கு. அதை குறைச்சது யாருன்னா அந்த உருளும் கோலி உருண்டைகள். இதுதான் அந்த பால் பேரிங் டெக்னாலஜி, பந்து உருண்டை தாங்கிகள் சொல்லுவாங்க. அதில் வந்து இந்த டெக்னாலஜி தான் அங்கே பயன்படுத்துகிறாங்க. அதில் பால்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அந்த பால்ஸ் அதில் இருக்கும். அந்த பால்ஸ் சுழற்றுவதால் இந்த பால் பேரிங் சுழலும். அதனால் வந்து அதை வந்து நிறைய எந்திரங்களில் மிஷின்கள்லாம் அதை பயன்படுத்துகிறாங்க. நம்ம கூட பார்த்தீங்கன்னா இந்த சைக்கிள் வீலில், பைக் வீலில் எங்கெல்லாம் அந்த சுழலும் செயல்பாடுகள் நடைபெறுகிறதோ அங்கே எல்லாமே என்ன பண்ணால் அங்கே கண்டிப்பாக ஒரு பால் பேரிங் கண்டிப்பாக அங்கே இருக்கும். ஓகேவா?